இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த டெலிவரி பாய் இந்த பொண்ணு கிட்ட ஆர்டர் டெலிவரி பண்றாரு. இந்த பொண்ணும் ஆர்டரை வாங்கிட்டு அவர்கிட்ட பணத்தை ஆன்லைன்ல பே பண்ணிட்டு அங்க இருந்து போறாங்க. வீட்டுக்குள்ள போய் ஆர்டர் ஓபன் பண்ணும்போது அந்த பொண்ணுடைய கணவன் ஆர்டரை பார்த்துட்டு, நான் 1 கிலோ கேக்கு தான் ஆர்டர் பண்ணேன், ஆனா இதை பாக்குறதுக்கு 5 கிலோ மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. உடனே அந்த பொண்ணு, ஆமா இதை பாக்குறதுக்கு 5 கிலோ மாதிரி தான் இருக்கு, சரி விடு வா நம்ம சாப்பிடலாம்னு சொல்றா. அதுக்கு இந்த பொண்ணோட புருஷன், இந்த கேக்க வேற யாராவது ஆர்டர் பண்ணி இருப்பாங்க, நீ டெலிவரி பாய்க்கு கால் பண்ணுன்னு சொல்றாரு. இந்த பக்கம் பார்த்தா இந்த டெலிவரி பாய் இன்னொரு வீட்டுக்கு போய் டெலிவரி பண்ண ஆர்டரை பார்க்கும்போது தான் தெரியுது ஆர்டர் மாத்தி கொடுத்துட்டாருன்னு. உடனே திரும்பவும் அந்த பொண்ணு வீட்டுக்கே போறாரு. இந்த பக்கம் பார்த்த இந்த பொண்ணு, நீ எதுக்காக இவ்வளவு பயப்படுற, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, வா சாப்பிடலாம்னு சொல்றாள். அதுக்கு இந்த பொண்ணுடைய கணவன், அவரு பாவம் ஆர்டரை மாத்தி கொடுத்துட்டாருன்னு தெரிஞ்சா அவருடைய கம்பெனில அவருடைய சம்பளத்தை புடிச்சுப்பாங்க, நம்ம ஆர்டரை திருப்பி கொடுத்துடலாம்னு சொல்றாரு. அப்போ காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேக்குது. உடனே இந்த பொண்ணு வெளியில போய் பார்க்கிறா. அந்த டெலிவரி பாய் தான் வந்திருக்காரு. மேடம், நான் தவறுதெல்லாம் உங்ககிட்ட ஆர்டரை மாத்தி கொடுத்துட்டேன், உங்க ஆர்டர் இங்க இருக்கு, இதை வச்சுக்கிட்டு அந்த ஆர்டரை திருப்பி கொடுங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு இந்த பொண்ணு, நான் எதுக்காக திருப்பி கொடுக்கணும், நான் அந்த ஆர்டரை ஏற்கனவே சாப்பிட்டுட்டேன்னு சொல்றாங்க. அதுக்கு இந்த டெலிவரி பாய், மேடம் இந்த விஷயம் மட்டும் கம்பெனிக்கு தெரிஞ்சா என்னைய வேலையை விட்டு தூக்கிடுவாங்க, தயவு செஞ்சு ஆர்டரை திருப்பி கொடுங்கன்னு சொல்றாரு. உடனே இந்த பொண்ணு கோபமாக அந்த டெலிவரி பாய் அடிக்க போயிட்டு, ஒழுங்கா மரியாதையா இங்கிருந்து ஓடி போயிரு, இல்லனா உன்னையே அடிச்சு கொன்றுவேன்னு அங்க இருந்து துரத்தி விடுறாங்க. உள்ளார வந்ததுக்கு அப்புறம் இவரு தன்னுடைய மனைவி கிட்ட யாரு வந்ததுன்னு கேக்குறாரு. அதுக்கு இந்த பொண்ணு, அந்த டெலிவரி பாய் தான் வந்து ஆர்டரை திருப்பி கேக்குறான்னு சொல்றாரு. உடனே இவரு, ஆர்டரை திருப்பி கொடுக்க வேண்டியது தானே, ஏன் இப்படி பண்றன்னு திட்டுகிறாரு. உடனே மனைவி கோபப்பட்டு, நீ உன்னுடைய வேலையை மட்டும் பாரு, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும்னு சொல்றாள். உடனே இவரு, நீ வீட்டுக்கு கரண்ட் பில்லு கட்டிட்டியான்னு கேட்கிறாரு. அதுக்கு இந்த லேடி, நான் அதை மறந்தே போயிட்டேன், இந்த என்னோட போன்ல கரண்ட் பில் கட்டிருன்னு சொல்றாங்க. உடனே இவரு போனை பார்த்துட்டு, உன்னுடைய அக்கவுண்ட்ல பணமே இல்ல, எப்படி கரண்ட் பில் கட்டுவதுன்னு கேட்கிறார். உடனே இந்த பொண்ணு, என்ன சொல்ற, எனக்கு நேத்து தான் சம்பளம் வந்துச்சு, அதுக்குள்ள எப்படி பணம் இல்லாம போகும், போன கூட நான் பார்க்கறேன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாக்குறாங்க. அப்பதான் தெரிய வருது, அந்த டெலிவரி பாய்க்கு $100 அனுப்புறதுக்கு பதிலா $1000 அனுப்பிட்டேன், இப்ப என்ன பண்றதுன்னு கேக்குறா. உடனே இவரு, நீ அவரை ஏமாத்தலாம்னு நினைச்ச, ஆனா கடவுள் இப்போ உன்னை ஏமாத்திட்டாருன்னு சொல்றாரு. அதுக்கு இந்த லேடி, என்னை யாரும் ஏமாத்தல, இப்பவே நான் அந்த டெலிவரி பாய்க்கு கால் பண்றேன்னு சொல்லிட்டு டெலிவரி பாய்க்கு கால் பண்றாங்க. ஆனா போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. உடனே இவரு, நீ எவ்வளவுதான் போன் பண்ணாலும் அவர் எடுக்க மாட்டாரு, நீ பண்ண தப்புக்கு உனக்கு இதான் தண்டனைன்னு சொல்றாரு. அப்போ திரும்பவும் காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. யாருன்னு போய் திறந்து பார்த்தா அந்த டெலிவரி பாய் தான். மேடம், நீங்க எனக்கு எக்ஸ்ட்ரா 10,000 ரூபாய் அனுப்பி விட்டீர்கள், இந்தாங்கன்னு சொல்லி கொடுக்கிறார். உடனே இந்த பொண்ணு, நான் உங்களை ஏமாத்தலாம்னு நினைச்சேன், ஆனா நீங்க ஏன் என்னை ஏமாத்தாம திரும்ப கொண்டு வந்து பணத்தை கொடுத்தீங்கன்னு கேக்குறா. அதுக்கு அந்த டெலிவரி பாய், நீங்க என்கிட்ட தப்பா நடந்துகிட்டது உங்களுடைய விருப்பம், ஆனால் நான் அந்த தப்பு செய்ய மாட்டேன், நான் எப்பவுமே நேர்மையாக இருப்பேன், ஏன்னா கடவுள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காருன்னு சொல்றாரு. உடனே இந்த பொண்ணு, நான் செஞ்ச தப்புக்கு என்ன மன்னிச்சிருங்க, உங்களுடைய ஆர்டர் நான் இன்னும் சாப்பிடல, அது வீட்டுக்குள்ளதான் இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஆர்டரை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. மத்தவங்க நம்மளை ஏமாத்தினாலும் நம்ம யாரையும் ஏமாத்த கூடாதுன்னு நினைச்சேன். இந்த டெலிவரி பாயோட செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.